வணக்கம் எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது உங்கள் பிடிஎஸ் செவன் மேஜிக்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம ஹோவியோட எஃபெக்ட் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட்டில் நான் எதில் விட்டுருந்தேன் அப்படின்னா நீங்கள் ரெண்டு பேர் பேசிட்டு இருப்பீங்க, நீங்கள் தேங்க்ஸ்னு வேறு சொல்லியிருப்பீங்க. இதில் தான் நான் விட்டுருந்தேன். எனக்கு இன்னும் அது சரியாகலை. என்னால் எவ்வளோ டைம் கிடைக்குதோ அவளுக்கு டைமில் நான் முடிஞ்ச அளவுக்கு வாய்ஸ் ஓவர்களுக்கு ட்ரை பண்ணுறேன். அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என்னால் எவ்வளோ சீக்கிரம் ரெக்கவர் ஆக முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நான் ரெக்கவர் ஆகிடுறேன். என்னால் வாய்ஸை ரொம்ப இது பண்ணி பேச முடியல. ஸோ இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதா இருந்தால் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க உங்கள் சவுண்டை. அண்ட் நான் என்னோடய சவுண்ட் சிஸ்டமில் போய்ட்டு இன்க்ரீஸ் பண்ணி வச்சிட்றேன். சரி, வாங்க ஸ்டாரிக்குள்ளே போகலாம். இப்போ த்ராட்டை கிளியர் பண்ணிக்கிட்டா அதான் ஓகே. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, தேங்க்ஸ் சொல்லிவிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாஸ்வேர்ட் பண்ணிட்டு நீங்கள் போகிறீங்க, ஓகேவா? அப்போது என்ன ஆகுது பார்த்திங்கன்னா, நீங்கள் அவங்க எல்லாத்தையும் ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படி தான் நடந்து போகிறீங்க. நீங்கள் நடந்து போயிட்டே இருக்கிறப்போ ஒன்ஸ் நீங்கள் ஒரு மாதிரி மறைஞ்ச உடனே, ஸ்டார் எடுத்துகிட்டு நீங்கள் இல்லாதப்போ அவங்க எல்லோரும் சேர்ந்து அப்படி கத்துறாங்க, கங்க்ராச்சுலேஷன்ஸ்டா மச்சான் அப்படின்ட்டு. நீங்கள் ஒரு நிமிஷம் பிரேக்கை வச்சுட்டு நிற்கிறீங்க. என்னது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இதுங்க நம்மளை பற்றி பேசுதுங்களா அப்படின்ற மாதிரி கொஞ்ச நேரம் அந்த படிக்கிட்டே நிற்கிறீங்க. நீங்கள் இதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக படிக்கிட்டே நின்றுட்டு என்ன நடக்குதுன்றத மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. மச்சான், உங்ககிட்ட அவள் தேங்க்ஸு சொல்லிட்டா எப்போ உங்ககிட்ட ஐ லவ் யூன்னு சொல்ல போகிறான்னு நாங்கள் எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். நீ எங்கள் எல்லாத்தையும் விட ரொம்ப வெயிட் பண்ணுறேன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு சொல்கிறப்போ உங்களுக்கு இங்கே செம்ம குஷி. அவன்கிட்ட எல்லாம் கொஞ்சம் அமைதியாக இருங்க. அவளுக்கு ஆனால் அவளுக்கு என்ன பிடிக்கும்னு தான் தெரியல. கண்டிப்பாக அவளுக்கு ஒன்று பிடிக்கும், டோன்ட் வரி, எவ்ரிதிங் வில் பி ஃபைன் அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. அவங்கெல்லாம் நடந்து வர மாதிரி ஒரு ஃபீலு. நீங்கள் ஐயோ இதுக்கப்புறம் நம்ம இங்கே இருந்தோன்னா நம்ம அவ்வளோதான் மாட்டிப்போம் அப்படின்ட்டு நீங்கள் விறுவிறுன்னு படியை விட்டு இறங்கிடுறீங்க. ஸோ அது பார்த்திங்கன்னா அது ஃப்ரைடே, விச் இஸ் த லாஸ்ட் டே, ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீக்கெண்ட் வந்துடுச்சு. நைட்டு உங்கள் ஃப்ரெண்ட் கால் பண்ணுறா. கால் பண்ணி அவள் பேர் ஐரின், ஓகேவா? அவள் சொல்கிறா, ஹரி, சொல்லி அவசியமாக இருக்குது, நீ தான் கால் பண்ணுற. இல்லை, நாளைக்கு என்ன நாள் ஞாபகம் இருக்கா? 30th ஜூன். நாளைக்கு உன் பர்த்டேல? ஆமாம். சாரிடி, சுத்தமாக மறந்துட்டேன். சொல்லு, என்ன விஷயம்? நாளைக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்க, சும்மா ஒரு கேதரிங் தான். நீ வரியா? சரி, கண்டிப்பாக வரேன். அம்மா கிட்ட சொல்லிடுறேன் அப்படின்ட்டு உங்கள் அம்மாட்ட கேட்டுறீங்க. உங்கள் அம்மாவும் ஓகேன்னு சொல்லிடுறாங்க. நீங்கள் அவகிட்ட சொல்லிடுறீங்க, அம்மா ஓகே சொல்லிட்டாங்கன்னா நாளைக்கு நான் வரேன் அப்படின்னு. நீங்கள் ஃபோனை வச்சுட்டு த நெக்ஸ்ட் டே மார்னிங் நேற்று நடந்ததெல்லாம் பற்றி நீங்கள் யோசிச்சுட்டு சிரிச்சுக்கிட்டு நீங்கள் ரெடி ஆகிட்டுருக்குறீங்க. அப்போது உங்கள் ஃப்ரெண்டுக்கு என்ன வாங்கிட்டு போகிறதுன்னு தெரியாமல் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அப்போது நீங்கள் ஒரு கிஃப்ட் ஷாப்புக்கு போகிறீங்க, ஓகேவா? நீங்கள் கிஃப்ட் ஷாப்புக்கு போகிறப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இவளுக்கு என்ன வாங்குறதுன்னு தெரியலையா அப்படின்ட்டு ஒரு குழப்பத்தில் நடந்து போய்கிட்டே இருப்பீங்க. அங்கேருந்து பார்த்தா நீங்கள் நம்ம மீஷோவை பார்க்குறீங்க, இவங்க என்ன பண்ணுறா அப்படின்ற மாதிரி நீங்கள்லாம் ஒளிஞ்சிக்கிட்டு இவ கண்ணில் மட்டும் பற்றவே கூடாது அப்படின்ட்டு நீங்கள் அமைதியாக ஒழிச்சிட்ருக்கீங்க. அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, மீசன் உங்களை பார்த்துட்றான், ஓகேவா? மீசன் உங்களை பார்த்துட்டா, ஓகே. நீங்கள் ஆனால் தெரியாத மாதிரி தான் இருக்கிறீங்க. நீங்கள் உங்கள் கிஃப்டை வாங்கிக்கிட்டு ஏதோ ஒன்று எடுத்துக்கிட்டு வந்துடுறீங்க. அந்த கிஃப்டெல்லாம் பேக் பண்ணிகிட்ருக்காங்க. ஏய்
ஹாரி. அ அ ஹாய். அ நீங்க என்ன பண்ற? அ நானா? நான் இங்க என் ஃப்ரெண்டுக்கு பர்த்டே. ஸோ, அதனால தான் அவளுக்கு கிஃப்ட் வாங்கிட்டு அ போறாங்க. ஓ! ஓகே, ஓகே. அ நீங்க என்ன பண்ற? இன்னைக்கு என் பாய் ஃப்ரெண்ட் பர்த்டே. ஓ! ஓகே. ஆ ஓகே. ஆ பாய். அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கிஃப்ட்டெல்லாம் எடுத்துட்டு போறீங்க. ஆ ஹாரி. அ அ என்ன மிஸ்ஸு? நேத்து நீ அவனுக்கு தேங்க்ஸ் சொன்னதுல அவன் ரொம்ப சந்தோஷமானான். யாரு? ஹோபி. ஓ! ஏன்? இல்ல, நேத்து நீ அவனுக்கு என்ன எத வச்சு தேங்க்ஸ் சொன்னேன்னுலாம் எனக்கு தெரியாது. ஆனா நீ அவனுக்கு தேங்க்ஸ் சொன்னேன்னு சொன்னான். நீ எத நினைச்சு தேங்க்ஸ் சொன்னேன்லாம் என்கிட்ட சொல்லல. ஆனா அவன் எப்படி சொல்றது? அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல இருந்தப்போ நீங்க என்னதான் பேசலனாலும் அவன் சின்ன ஒரு ஏக்கத்தோட இருந்தான். எங்கடா நம்மகிட்ட வந்து பேச மாட்டியா அப்படின்னு. பட் அந்த தேங்க்ஸை நீ அவனுக்கு அந்த விதத்தை சொல்கிறதான்னு நினச்சிக்கிட்டான். ஓகே, பரவாயில்ல. நான் எதாக இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அவன் நினச்சா அதெல்லாம் ஃபீல் பண்ண வேணான்னு சொல்லு. ஓகே, எனக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன், பாய் அப்படி சொல்லிட்டு நீங்கள் உங்கள் கிஃப்ட்டை வாங்கிக்கிட்டு போகிறீங்க. உடனே அவள் சோபிக்கு தான் கால் பண்ணுறா. சொல்லுடி. ஏய், நான் ஹாரி இப்போ தான்டா பார்த்தேன். என்ன இப்பயா? என்ன சொன்ன? அவகிட்ட நீ சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்ட. என்ன சொன்னா? சிரிச்சா. எப்படி? ரொம்ப லாஃப்லாம் பண்ணலை, ஒரு ஸ்மைல் பண்ணா. ஓ, அப்புறம் அவன் எது நினச்சி சொன்னாலும் எனக்கு பற்றி கவலை இல்லை. ஆனால் நேற்று அவன் எனக்கு பண்ணினது தான் அன்னைக்கு பண்ணினதை விட நேற்று பண்ணது நான் என்றைக்கும் மறக்க மாட்டேன்னு சொன்னான். ஓ, அப்படிலாம் சொன்னாளா? சரி, எங்க? இங்கே தான் ஒரு கிஃப்ட் ஸ்டாலு. அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தா? இல்லை, அவள் ஃப்ரெண்டுக்கு பர்த்டேயா, அதான் கிஃப்ட்டு வாங்கிட்டு போயிட்டுருக்கா. ஓ, ஓகே, பாய் அப்படின்ட்டு ஃபோனை வச்சிட்றான். ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்தேன், ஒரு தேங்க்ஸ் இருக்கா பாரு அப்படின்ட்டு அவள் ஃபோனை வச்சிட்றா. ஃபைனலி நீங்கள் ரீச் பண்ண வேண்டிய அந்த டெஸ்டினேஷனுக்கு நீங்கள் வந்துட்டீங்க. ஆக்சுவலி அங்கே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இருக்கிறாங்க. இட்ஸ் அ ரெஸ்டாரண்ட் கூட சொல்லலாம். இது பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்ததில் நீங்கள் சத்தியமாக மறந்துடுறீங்க உங்களோட பர்த்டே கேர்ள் ஃப்ரெண்டை. அவங்க எல்லாத்தையும் ஹக் பண்ணிட்டு நின்றுட்டுருக்கீங்க. அவள் கையை கட்டி உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கா. இங்கே நான் ஒருத்தி இருக்கேன், அதெல்லாம் உனக்கு கவலை இல்லை அப்படின்ட்டு. சாரி இந்தா மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே அப்படி சொல்லிட்டு அவர்கிட்ட கொடுக்குறீங்க. தேங்க்ஸ் அப்படி சொல்லிட்டு வந்து உட்காடுறீங்க. பார்த்தா உங்கள் குரூப்பில் 2 பசங்க இருக்காங்க. நீங்கள் அப்படியே பிளர் ஆகிட்டு யாருங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு மாதிரி கன்ஃபியூஸாக, நீங்கள் உங்கள் 2 பேர்த்தையும் நான் பார்த்ததே இல்லையே, நீங்கள் 2 பேரும் யார் அப்படின்ட்டு நீங்கள் கேட்குறீங்க. அப்போ தான் அதில் இருக்கிற ஒரு பையன் சொல்கிறான், நான் ஐரினோட பாய் ஃப்ரெண்ட். ஓ, ஏய் ஹரி, அன்றைக்கி நான் ஒரு நாள் சொன்னல என்னோட பாய் ஃப்ரெண்டுன்னு. ஓ, நீங்கள் தான் அந்த அதிர்ஷ்டசாலியா? கங்க்ராட்ஸ், தேங்க்ஸ். நீங்கள்? ஓ, நான் மீகாவோட பாய் ஃப்ரெண்ட். மீகா? நீயா? உனக்கெல்லாம் பாய் ஃப்ரெண்ட் இருக்குன்னு சத்தியமாக நம்ப முடியல. உண்மையாக சொல்கிற? அது மீகா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எப்படி சொல்கிறது, அவள் ஸ்கூல்லலாம் புலி பண்ணுவாங்க. ஏன்னா அவள் கண்ணாடி போட்டிருப்பா. ஸோ கொஞ்சம் நர்ட் மாதிரி பண்ணுவாள், ஓகேவா? ஸோ அதனால தான் நீங்கள் அவளை அப்படி பார்க்குறீங்க. ஏன்னா இவளுக்கெல்லாம் பாய் ஃப்ரெண்ட் இருக்கா அப்படின்ற மாதிரி மிச்சம் இருக்கிறவங்களோட 4 ஃப்ரெண்ட்ஸை பார்க்குறீங்க.
என்னடி நம்ம மட்டும் தான் உண்டி கட்டியாக இருக்குமா அப்படின்ற மாரி. நம்ம மட்டும்தாண்டி ஊட்டி கட்டியாக இருக்கோம். ஊரில் இருக்கிற எல்லாருக்குமே ஆள் இருக்குது. சரி விடு. நமக்கு இப்போ அமையலைன்னா என்ன, மேபி இன்னொரு 10-15 வருஷத்துல அமையும் அப்படின்னு நினச்சிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். என்ன சொல்கிறீங்க? அதான் சரி அதை விடு. சரி வாங்க எல்லாம் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு நீங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. அப்போது உங்கள் சேருக்கு பக்கத்துலேயே இன்னொரு சேர் வந்து பார்த்திங்கன்னா எம்டியாக இருக்குது. ஓகேவா? நீங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு நீங்கள் எல்லார்ட்டையும் பேசிகிட்டு இருக்கீங்க. ஓகேவா? சாப்பிட்டுட்டு எல்லார்ட்டையும் பேசிகிட்டு இருக்கீங்க. அப்போ அந்த சேரை நீங்கள் நோட் பண்ணுறீங்க. அந்த சேரே நீங்கள் ரொம்ப நேரம் பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு தாட் வருது. இதே எனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருந்திருந்தா அவன் என்னத்துக்கு என் பக்கத்தில் இந்த சேரில் உட்காந்துருப்பான்ல. என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் சொல்லியிருப்பேன், மீட் திஸ் இஸ் மை பாய் ஃப்ரெண்ட். கண்டிப்பாக வேறு மாதிரி இருந்திருக்கும். எப்படி இருக்கும்? மீட் திஸ் இஸ் மை பாய் ஃப்ரெண்ட் ஹோபி. மீட் திஸ் இஸ் மை பாய் ஃப்ரெண்ட் ஜங் ஹோ சோ. ஜென், ஹரி, உனக்கு மேலே க்ரஷ்ஷா இல்லை லவ்வா? சச்சா, லவ் பண்ணுறதுக்கு சான்ஸே இல்லை. நானும் இப்போ தான் அவனை நோட் பண்ணுறேன். அதுக்குள்ளே எப்படி லவ் வரும்? எனக்கு என்னமோ அவன் மேலே க்ரஷ்ன்னு தோணுது அப்படின்ட்டு நீங்கள் ஒரு மாதிரி யோசிச்சுட்டு உக்காந்துக்கிட்டு இருக்கீங்க. மீகா அண்ட் ஐரின் அவங்க 2 பேர்த்தோட பாய் ஃப்ரெண்டை அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன ஒரு விஷயம் தோணிருக்கோம் அப்படின்னா, நமக்கு ஏன்டா பாய் ஃப்ரெண்ட் இல்லை அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. அப்போது நீங்கள் சரி அதை பற்றிலாம் ஏன் யோசிச்சுக்கிட்டா அப்படின்ட்டு நீங்கள் ஃபீல் பண்ணிவிட்டு நீங்கள் பேசிட்டு இருப்பீங்க நார்மலாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட. பட் இந்த சேர் மேட்டர் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஒரு ஃப்ரெண்டு வந்து நோட் பண்ணிடுறான். என்ன ஹரி, ஓகே அவளுக்கு லூசின்னு ஒரு பேர், ஓகேவா? லூசி வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பக்கத்துலேயே உட்காந்துருப்பா. அவள் வந்து கேட்குறா, என்ன ஹரி அந்த சேரை ரொம்ப நேரமாக பார்த்துட்ருக்க, என்னாச்சு? ஒன்றும் இல்லை, சும்மா தான் என் திங்ஸ் அங்கே வைக்கலாமா வேண்டாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்படி ஒன்றும் எனக்கு தெரியலையே. சீரியஸாடி? நம்புகிற மாதிரி இல்லை. நீனா நீ என்ன நினைக்கிற? எனக்கும் அப்படி தோணலை. எங்ககிட்ட எதுவும் மறைக்கிறதானே? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. தயவு செஞ்சு எல்லார் முன்னுக்கும் என் மானத்தை வாங்கிடாதீங்க அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அவளுங்க இருந்துக்கிட்டு சரி நம்ம இதை பற்றி தனியாக பேசிக்கலாம் அப்படின்ட்டு நீங்கள் எல்லாம் பேசிட்டு சாப்பிட்டுட்ருக்கீங்க. நீங்கள் எப்போ எங்கடா இவளுகளுக்கு தெரிஞ்சிருமோ அப்படின்ட்டு நீங்கள் அமைதியாகவே இருக்கிறீங்க. அப்போது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா ஐரின் பற்றி பேசிகிட்ருக்காங்க. அவளோட டே அப்படின்றதுனால கொஞ்சம் ஸ்பெஷலாக. ஸோ எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தவங்களை பற்றி பேசணும். ஸோ அந்த கப்பிள்ஸ் தவிர மற்றவங்க எல்லோரும் பற்றி வந்து ஒருத்தவங்க பேசணும், அந்த பசங்களை தவிர. ஏன்னா அந்த பசங்களை வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸை தவிர உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்குமே வந்து முன்ன பழக்கம் கிடையாது, எக்ஸப்ஷனல் ஃபார் ஐரின் அண்ட் மீகா. ஸோ உங்கள் டர்ன் வரும்போது உங்கள் ஃப்ரெண்ட் ஐரின் வந்து எல்லோரும் பேசிடுறாங்க அவங்கள பற்றி. உங்கள் ஃப்ரெண்ட் ஐரின் வந்து ஒரு விஷயம் சொல்கிறான், ஹாரி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கைண்டான ஒரு சோல், ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது, ரொம்ப கைண்டாக இருப்பா. நான் எப்போ கால் பண்ணாலும் மெசேஜ் பண்ணாலும் எடுத்து சொல்கிறி என்ன பண்ணுற, உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்பா. அண்ட் அவளுக்கு ஒரு ஆள் மேலே க்ரஷ்ஷு கூட இருக்குது. ஐயோ போட்டு உடச்சிட்டாலே அப்படின்ட்டு நீங்கள் இருக்கீங்க. அந்த மீகாவோட பாய் ஃப்ரெண்ட் இருந்துக்கிட்டு, யார் அந்த பையன்? ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, அதெல்லாம் ஸ்கூல் டேஸில் உள்ள கதையை சொல்லிகிட்ருக்கா. ஸ்கூல் டேஸ் கதையா? ஸ்கூல் டேஸ் கதைலாம் இல்லை, காலேஜ் கதை. ஐயோ
நான் மட்டும் சொல்லவே இல்லை எப்படி தான் அவன் கண்டுபிடிச்சாலோ அப்படின்ட்டு. நீங்கள் அமைதியாக இருக்கிறீங்க. லூசி இருந்துக்கிட்டு நான் சொல்லலை அப்படின்ற மாதிரி நீனா கிட்ட சொல்கிறா. உங்கள் ஃப்ரெண்டு செலினும் நீ ஐ மீன் உங்கள் ஃப்ரெண்டு ஜோசஃபினும் நீனாவும் ஒருத்தர் பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன ஹரி? ஏ அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என் க்ரஷ்ஷுனா செலிப்ரிட்டி க்ரஷ்ஷு, ஓகேவா? காலேஜ்லலாம் யாரும் க்ரஷ் இல்லை. காலேஜ் என் காலேஜ்லையா? ச்சே, வாந்தி வர மாதிரி இருக்கும் ஒரு மூஞ்சி பார்த்தா. அங்கே போய் எனக்கு நீ என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? ஆ, என் காலேஜில் சான்ஸே இல்லை. என் காலேஜில் வந்து பாரு, ஒரு மூஞ்சி கேவலமாக இருக்கும். நான் போய் எப்படி பண்ணுவேன்? ஓகே ஓகே, ஏதோ மழுப்புற, பரவாயில்ல, இப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோ அப்படின்ட்டு எல்லாம் ஃபன் பண்ணிட்டு இருக்கீங்க. அவளை சிரிச்சுக்கிட்டு, ஐ மீன் எல்லாரும் உங்களை வச்சு ஃபன் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் மனசில் நினச்சிட்ருக்கீங்க, ஐயோ ஹோபி நீ மட்டும் வந்து சொல்லலைண்ணா, நான் இவ்வளோ நீ மட்டும் சொல்லாமல் இருக்கிறதுனால எனக்கு எவ்வளோ அசிங்கம் பார்த்தியா? கேட்காதவெல்லாம் கேட்குறான், கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லாதவெல்லாம் வந்து என்னை கலாய்க்கிறான். பத்தாதிக்கு லூஸு மாதிரி இருக்கிற பொண்ணுங்களுக்கெல்லாம் ஆள் இருக்குது. இத்தனைக்கும் மீக்காவெல்லாம் ஸ்கூலில் பசங்க பார்த்து எப்படி கலாய்ப்பானுங்க, அதுக்கு கூட ஆள் இருக்குது. எனக்கு ஆள் இல்லைன்னு சொல்லி நான் ஃபீல் பண்ணலை. ஆனால் அவங்க எப்படி சொல்கிறது, லவ் இருந்துன்னு தெரிஞ்சும் ஏன் ஒன்றும் பண்ணலை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிட்டுருக்கிறீங்க. ஸோ இதோட இந்த எபிசோட் நான் முடிக்கிறேன். அடுத்த கிளைமேக்ஸை நம்ம ஹாரி சொன்னாதான் நான் போடுவேன். அது வரைக்கும் நானும் வெயிட் பண்ணுவேன், ஓகேவா? அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது நான் உங்கள் ஜிஷு. பாய்.